வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்கள் ஈழத்துக்கு வரும்போது கட்ட காய்ச்சட்ட சப்பாத்து போட்டு படம் காட்டுறார்கள் என்ற விடயத்தை குறிப்பிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லி டிக்டாக் தளத்தில் ஒரு காணொளி போட்டிருந்தேன். அந்த காணொளியை நிறைய பேர் பார்த்து அந்த காணொளி பற்றிய கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் எனக்கு அகப்பட்டியில் அந்த காணொளியினுடைய அர்த்தம் புரிந்து கொள்ளாமல் என்னை திட்டி கருத்து அனுப்பி அதுக்கு பிறகு புரிந்து கொண்டோம் தம்பி என்று சொல்லி சென்றார்கள். எனவே அது என்ன விடயம் என்றதை தான் இந்த காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். எப்போதுமே மங்காத ஒரு துறையாக இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி. இது சார்ந்த சேவையை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிறுவனம் இலங்கையில் அரசு அங்கீகாரம் பெற்ற ஜெஃப்னா பிசினஸ். நிறுவனங்களை பதிவு செய்தல், அறக்கட்டளைகளை பதிவு செய்தல், அதைவிட அனைத்து வகையான சட்ட ரீதியான உரிமங்களையும் பெற்றுக் கொடுக்கிறார்கள். அத்தோட கணக்கியல் சேவையையும் வழங்குகிறார்கள். மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்றதுக்கு ஜெஃப்னா பிசினஸோடு தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஒரு முக்கியமான விடயம், நான் முன்னோட்டத்தில் சொன்னதை போல நான் டிக்டாக் தளத்தில் பதிவிட்ட ஒரு காணொளியோடு தொடர்புடைய விடயம்தான். ஆனால் அந்த காணொளியை நான் பதிவிட்டதே தமிழர்களினுடைய எதிர்காலத்தில் வெளிநாட்டு தமிழர்கள் எந்த அளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான். எனவே டிக்டாக் தளத்தில் நான் பதிவிட்ட அந்த காணொளியினுடைய குரல் வடிவத்தை கேளுங்கோ. வெளிநாட்டில் வாழ்ற தமிழர்கள் ஈழத்துக்கு வரும்போது கட்ட காய்ச்சட்ட சப்பாத்து போட்டு படம் காட்டுறார்கள் என்று எங்களுடைய இனத்தையே நாங்கள் கேலி செய்கிறோம். அப்படி ஒரு சிலர் இருக்கலாம், அதை விட்டுருவோம். ஆனா இப்ப பல பேர் வெளிநாட்டுல வாழ்ற தமிழர்களை பார்த்து நடுக்கத்துல இருக்கிறார்கள். எங்களுடைய பலத்தை நாங்க முதல்ல உணர்ந்து கொள்ளணும். தமிழர்கள் தடம் மாற மாட்டார்கள். இதைத்தான் நான் டிக்டாக் தளத்தில் பதிவிட்டிருந்தேன். இந்த காணொளியை பார்க்கிறவர்களுக்கு ஒரு 100% பார்க்கிறார்கள் என்றால் அதில் 90% என்னுடைய எண்ணம் விளங்கி இருக்கும். 10% அதை புரிந்து கொள்ளாமல் பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு புரிந்து கொள்வார்கள். எனவே இந்த காணொளியினுடைய அர்த்தத்தை முதல்ல சொல்கிறேன். இதில் நான் சொல்ல வாரது கேலி செய்கிறார்கள். இப்போ எப்படி சொல்கிறது, நீங்கள் கடந்த காலங்களில் காணொளியாக பார்த்துருப்பீர்கள். இப்போ தங்களுடைய ஒரு விடயத்தை புலம்பெயர் தமிழர்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் என்று ஆவல் படுறவர்கள், உதாரணமாக ஒரு பாடல் காணொளி என்று வச்சுக்கொள்ளலாம், அல்லது ஒரு குறும்படமாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய திரைப்படமாக இருக்கலாம். அந்த திரைப்படத்தை எடுத்து உங்களுடைய பார்வைக்கு, ஈழத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பக்கம் இருக்கு, ஈழத்தில் இருந்து புலம்பெயர்ந்து வாழ்கிற வெளிநாட்டவர்களிடம் கொண்டு போனால் அதிகமான லாபம் பெறும் என்று எண்ணக்கூடிய இங்கே இருக்கிற சில கலைஞர்கள், அந்த கலைஞர்கள் தான் கடந்த காலங்களில் வெளிநாட்டு தமிழர்கள் கட்டக்காச்சட்டையோட வார மாதிரியான நக்கல் துணியோட நிறைய காணொளிகளை பதிவிட்டிருக்கிறார்கள். நான் அதில் சொல்ல வர விடயம் என்னென்னா, எங்களுடைய இனத்தையே கட்டக்காச்சட்டையோட வரையினும் சப்பாத்து போட்டுக்கொண்டு படம் காட்ட வரையினும் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் வெளிநாட்டு தமிழர்களை பார்த்து இப்போ நிறைய பேர் அச்சத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு தெளிவாக விளங்கும் என்றதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. முதலாவது, இந்த கட்டக்காய்ச்சட்ட சப்பாத்துக்கு பின்னால் இருக்கிற தேவையையும் அதையே அப்படி போட்டுக்கொண்டு வாரவர்கள் என்ற விடயத்தையுமே சுருக்கமாக உங்களோட சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் யோசிக்கிறது, ஐயோ இவர்கள் படம் காட்டுறதுக்கு தான் இப்படி வாரார்கள் என்று. உண்மையை சொல்ல போனால் நாங்கள் கூட குளிரான காலப்பகுதியில் எப்படி எங்களுடைய வீட்டில் நிற்போம், எல்லாமே போத்து அப்படியே கையெல்லாம் குளிரக்கூடாதுன்றதுக்காக எந்த அளவுக்கு எங்களை மூட முடியுமோ அந்த அளவுக்கு மூடித்தான் நாங்கள் வீட்டில் நிற்போம். ஆனால் அதுவே வெயில் காலம் வந்தால் கட்டை காய்ச்சட்டை போட்டு மேற்சட்டையும் போடாமல் வீட்டை இருப்போம். இப்போ ஆண்கள் அப்படி தான் இருப்பீங்க. எனவே அந்த மாதிரியான சூழல் தான். இப்போ வெளிநாடுகளில், குளிர் நாடுகளில் வாழக்கூடியவர்கள் ஈழத்துக்கு வரும்போது இங்கே வார ஒரு கொஞ்ச நாளில் தங்களுடைய உடலுக்கு ஒரு சுதந்திரம் கொடுப்பதற்காக கட்டை காய்ச்சல், அதுக்காக பெண்கள் எங்களுடைய நாட்டில் அநாகரிகமான முறையில் உடை அணிவது என்பது தவிர்க்கப்பட வேண்டியது. அதுக்கு நான் ஆதரவு தெரிவிக்க போகிறது இல்லை. ஆனால் நிறைய ஆண்கள் இங்கே கட்டக்காய்ச்சலையும் ஒரு சப்பாத்தும் போட்ட உடனே இங்கே இருக்கிறவர்கள் கதைக்கிற கதை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதுக்கு பின்னால் இருக்கிற விடயம் அதுதான். அங்கே குளிர் நாட்டில் வாழ்கிறார்கள், அங்கே மூடி எத்தனையோ வருடங்கள் தொடர்ச்சியாக உழைத்து அந்த உழைப்பினுடைய பணத்தில் கொஞ்சம் மிச்சம் பிடிச்சு இங்கே வரார்கள் சுற்றுலாவுக்காக. அப்போ இங்கே வரும்போது தங்களுடைய உடலுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்காக இப்படியான நிலையை செய்தால் எங்களோட பகுதியில் இருக்கிற, அதுவும் மக்கள் எல்லாரும் எப்படி
சொல்றது இல்லை. நீங்க வேணுமென்று அவதானிச்சு பாருங்க, கடந்த காலங்களில் சில கலைஞர்கள் தான் அப்படியான விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். எனவே அப்படியான கலைஞர்கள் மிக தெளிவாக ஒரு விடயத்தை பதிவு செய்யறதுக்கு முதல் யோசித்து பதிவு செய்ய, இப்ப அந்த மாதிரியான பதிவுகள் வாரது குறைவேண்டு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட சில இடங்கள்ல அப்படியான நக்கல் துணியோட புலம்பெயர் தமிழர்களை கிண்டல் செய்யற மாதிரி எல்லாம் நாங்க பார்த்திருக்கிறோம். புலம்பெயர் தமிழர்கள் வேற, நாங்கள் வேற இல்லை. முதல்ல புலம்பெயர் என்றதுக்கு அர்த்தம் என்றது, புலம் என்றால் நிலம். இந்த நிலத்திலே இருந்து பெயர்ந்து போனவர்கள், இடம்பெயர்ந்து போனவர்கள், இங்க வாழ முடியாத சூழல்ல போனவர்கள், அது பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் சரி, கடந்த காலங்களில் யுத்தம் உயிரச்சம் காரணமாக போனவர்களாக இருந்தாலும் சரி, அங்க வாழ்றார்கள். எங்களுடைய அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, மாமன், மச்சான், இப்படித்தான் அங்க வாழ்றார்கள். அவர்கள் வேற, நாங்க வேற இல்லை. எனவே எங்களையே நாங்கள் இந்த மாதிரியான விடயங்களை வச்சு கிண்டல் செய்து கேலி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இப்ப பல பேர் அச்சத்தில் இருக்கிறார்கள் என்றது நான் சொன்னதுக்கு காரணம் என்னண்டா, நீங்க அந்த இறுதி யுத்தத்துக்கு முன்னே காலப்பகுதியை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தா வெளிநாடுகளில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள். ஆனாலும் அந்த நேரத்தில் அவ்வளவு பலமான ஒரு நிலைக்கு வரையில. இப்ப நீங்க எடுத்துக்கொண்டா கனடாவில் ஒரு நினைவு தூபி அமைக்கிறார்கள் என்றால் அங்க நினைவு தூபி அமைக்கிறதுக்கு கனடா ஆதரவு கொடுக்குதுன்றது ஒரு பக்கம் இருக்கு. கனடாவை ஆதரவு கொடுக்க வைத்ததுல தமிழர்களினுடைய பங்கு இருக்குது. சாதாரணமா ஒரு 4 தமிழர்கள் இருந்து கொண்டு கனடாவினுடைய பிரதமர் இந்த விடயத்தை செய்யணும் என்றோ அல்லது பிரம்டனுடைய மேயரிடம் இந்த விடயத்தை சொல்லணும் என்றோ போய் சொல்ல முடியாது. அவர்களை அரசியல் தேவைக்கு உட்படுத்துகிறார்கள். எங்களுடைய நாட்டில் நிறைய அரசியல்வாதிகள் அரசியல் காலங்களில் வந்து செயற்படுவார்கள். ஆனால் கனடாவில் அந்த அரசியல் வரப்போது, அந்த அரசியலுக்கு தமிழர்களினுடைய வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி நீங்கள் இந்த விடயங்கள் எங்களுக்கு செய்தால்தான் நாங்கள் உங்களுக்கு வாக்களிப்போம் என்ற நிலையை கொண்டு வரார்கள். அந்த அளவுக்கு தமிழர்கள் முன்பு இருந்ததை விட இப்ப பலமாக மாறி இருக்கிறார்கள். கனடாவா இருந்தாலும் சரி, பிரித்தானியாவா இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, நாங்க இந்த உலகத்தில் இருக்கிற ஈழதேசம் தவிர்ந்த மற்ற நாடுகளில் எல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்கள். அதுல கனடா, பிரித்தானியா, பிரான்ஸ், சுவிஸ், இந்த மாதிரியான நாடுகளில் பெரிய அளவில் தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுலேயுமே கனடாவில் பாதுகாப்பு அமைச்சராக ஒரு தமிழரை நியமித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி உலகமெல்லாம் இருக்கிற அந்த நிலையை பார்ப்பீர்களாக இருந்தா, இப்ப கனடாவில் ஒரு பாதுகாப்பு அமைச்சர் நியமிக்கப்படுகிறார்டா ஒரு 4 தமிழர்கள் இருக்கும்போது எங்களை தேர்வு செய்து அங்க நியமிக்க மாட்டார்கள். எனவே அங்க தமிழர்களினுடைய தொகை அதிகரித்து தமிழர்கள் வாக்கு வங்கியை சிதைக்கின்ற அல்லது வாக்கு வங்கியில மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒருவர்களாக வருகிற நேரத்தில் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு வெளிநாடுகள் தயாராக இருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய மக்களையே இந்த மாதிரி கட்டக்காச்சட்டியோட வரையினும் சப்பாத்து போட்டு கொண்டு வரையினும் என்று கேலி செய்து கொண்டிருக்காம எங்களுடைய பலத்தை நாங்க முதல்ல உணர்ந்து கொள்ளணும். இதுல நான் தெளிவா ஒரு விடயத்தை சொல்றேன். இப்ப இது என்னடா இது சின்னப்படியின் மாதிரி அங்க இருந்து கதைச்சு கொண்டிருக்கிற என்ற மாதிரி நீங்க எடுத்து போட்டு போறவர்கள் போகலாம், அது உங்களோட விருப்பம். இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாம போறவர்கள் போகலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனா நான் சொல்ற விடயம் என்னென்னா, இப்ப நீங்க பார்ப்பீர்களாக இருந்தா ஈழத்தில இருந்து புலம்பெயர்ந்து போனவர்களினுடைய ஒரு தலைமுறையும் அவர்களுடைய பிள்ளைகளினுடைய தலைமுறையும் ஒரு குறிப்பிட்ட அளவான வயது இருக்கிறவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு சில நூற்றாண்டுகள், ஒரு நூற்றாண்டு காலம் கடந்திருந்த வெப்பமே அந்த நேரத்தில் அங்க தமிழர்கள் இங்கே இருந்து புலம்பெயர்ந்து போறவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக சில வேளைகளில் மாற வாய்ப்பாக இருந்தா அங்க தமிழ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் படுத்தப்படும் என்று தெரியல. இப்ப வெளிநாடுகளில் வாழ்றவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயம் 2. முதலாவது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழை எந்த அளவுக்கு சிறப்பாக கற்றுக் கொடுக்க முடியுமோ, எந்த அளவுக்கு தமிழ் மீதான ஆர்வத்தை ஏற்படுத்த முடியுமோ அதை ஏற்படுத்தி கொள்ளுங்கோ. அதுதான் உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஈழ மண்ணினுடைய நினைவோடு இருக்கிறதுக்கு முதலாவது காரணமாக அமையும். அடுத்தது, இந்த நாட்டினுடைய வரலாற்றை சொல்லிக் கொடுங்கோ. எங்கதான் போனாலும் அங்க தன்னுடைய அப்பாவினுடைய அப்பா ஈழத்தில் சேர்ந்தவர், ஈழத்தில் இப்படி ஒரு விடயம் நடந்தது என்ற விடயம் தெரிய வரும்போது அந்த பிள்ளைகள் அந்த உணர்வுக்குள்ள வந்துடும். இப்போ நீங்க கேரளாவை சேர்ந்த ஒரு இளைஞன் இப்போ அதிகமாக பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார், வேடன் என்றவர். அவர் இங்க எவ்வளவு பெரிய அளவில் இப்போ பார்க்கப்படுகிறார் மக்களால் என்றது உங்களுக்கு தெரியும். அவர் அங்க போனாலும் அவருடைய அம்மா தான் ஈழத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் இப்ப என்ன எண்ணத்தில் இருக்கிறார், அவருடைய பாடல் வரிகள்ல பாருங்க என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது என்ற அந்த பாடல் வரிகள் எல்லாம் இந்த மண்ணில் அவருக்கு ஒரு
பற்றி இருக்கின்றதை காட்டுது. அதுதான் நான் சொல்ல வாரது. இங்கே இருந்து நீங்க வெளிநாட்டுக்கு போய் அங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அங்க அவர்களை நல்லா படிக்க வையுங்கோ, நல்ல நல்ல வேலைகளை செய்ய வையுங்கோ, அங்க அரசியல்ல செல்வாக்கு செலுத்த வையுங்கோ, வைத்தியத்துறை, பொறியியல் துறை, எல்லா துறையிலையுமே இப்ப மிளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சொல்றோம். எங்களுடைய நாட்டில் இதை சில பேர் என்று தான் சொல்லுவேன், எல்லாருமே இல்லை, கேலி செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பலம் என்றது எங்களுக்கு இங்கே இருந்து பார்க்கும்போது தெரியாது. அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் கூட எங்களுடைய நாட்டை சேர்ந்தவர்களை பார்த்து ஓ என்னடா இது என்று சொல்லி பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு எதிர்காலத்தில் மாறுவார்கள். அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அந்த நாட்டில் வாழ்கிற புலம்பெயர்ந்து போன தமிழர்களினுடைய பங்கு. எனவே நீங்கள் அங்கே வாழும்போது இந்த இரண்டு விடயத்தையும் சொல்லி கொடுத்தா இன்றைக்கு பார்த்து அஞ்சுறவர்கள் எதிர்காலத்திலையும் தமிழர்களினுடைய அந்த நிலையை பார்த்து அஞ்சுவார்கள். இதனால் என்ன நன்மை என்று கேட்டால் 2009ஆம் ஆண்டு அவ்வளவு மக்கள் இறக்கும் போதும் உலகமே எங்களுக்காக எதுவும் குரல் கொடுக்கல என்ற ஒரு மிகப்பெரிய கவலை எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. இதே மாதிரி இப்ப இருக்கிற மாதிரியான ஒரு பலத்தோட அந்த நேரம் நாங்கள் இருந்திருப்பமாக இருந்தா அந்த 2009ஆம் ஆண்டு யுத்தத்தை நிறுத்தம் செய்யறதுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்கிற அளவுக்கு வந்திருப்பார்கள். நான் நிறைய பேரோட கதைக்கும் போதும் செய்தித்தளங்கள் மூலமாகவும் அறிந்தது, பிரித்தானியாவில் இருந்து ஒருவரை இங்க அனுப்பி மஹிந்த ராஜபக்ச அவர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்தி இருந்தார்கள். ஆனால் அவர் இங்க வந்த போதும் கூட மஹிந்த ராஜபக்ச அவர்களை சந்திக்க முடியல. அந்த அளவுக்கு அங்க அழுத்தம் கொடுத்திருந்தார்கள் தமிழர்கள் அப்ப 2009ஆம் ஆண்டு. ஆனா இப்ப இன்னும் அதிகமா பலம் பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த பலம் இன்னும் அதிகரித்து செல்ல வேண்டும். அது எதிர்காலத்தில் எங்களுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்காகவே இருக்கணும். இங்க ஏதாவது ஒரு எதிர்காலத்தில் இப்படியான ஒரு போர் சூழல் வந்தா, எங்களுடைய மக்கள் உயிரிழப்பை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தா, அந்த சூழலை தடுக்கிறதுக்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து அவர்கள் அழுத்தம் கொடுக்கிற ஒரு சூழல் இருக்கும். எனவே முடிந்த அளவு நான் முன்பு சொன்ன இந்த இரண்டு விடயத்தையுமே கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க இங்க அவதானிச்சு பாருங்க, இங்க தமிழும் கற்கிறார்கள். இப்ப இருக்கிற அந்த இளைஞர்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் அதிகமா புலமை பெற்றவர்களா வாரார்கள். இப்ப சிறுவர்கள் எல்லாம் நாங்கள் இருந்த காலத்தில் இருந்ததை விட இப்ப அதிகமா, இப்ப எனக்கெல்லாம் சில நேரங்களில் கவலையா இருக்கும். இப்ப நாங்க படிச்ச சூழல் தான் அப்படி என்று என்னால உறுதியா சொல்ல முடியும். நாங்க படிச்ச பள்ளிக்கூடத்துல ஆங்கிலம் ஒரு பாடமா இருக்கும், அதனுடைய முக்கியத்துவம் சொல்லி வளர்க்கப்படையில, அந்த பள்ளிக்கூடங்கள் அதுக்கான முன்னுரிமை என்று முன்பு வழங்கப்படையில. ஆனா இப்ப அதனுடைய தேவை உணர்ந்து இப்ப நாங்கள் படிச்ச பள்ளிக்கூடத்துல கூட அந்த ஆங்கிலத்தினுடைய அந்த சூழல் என்றது சரியா உணர்த்தப்பட்டு இங்க ஆங்கில புலமையோடையும் வளர்கிறார்கள். அப்ப இங்க இருந்து கொண்டு தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்க முடியுமெண்டா அங்க இப்ப சுவிட்சர்லாண்டா, பிரெஞ்சா இருக்கட்டும், ஜெர்மன், இந்த மாதிரியான நாடுகள்ல அந்த நாட்டினுடைய மொழியை கற்றுக்கொண்டு தமிழ் மொழியை கற்பிக்கிறதால எந்த விதமான ஒரு பாதிப்பும் வந்து விடாது. அது பெரிய ஒரு அறிவுன்றதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்களுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுங்க, என்னென்ன நடந்ததுன்றதை சொல்லிக் கொடுங்க. இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு இனமாக நாங்கள் மாறணும். செல்வாக்குன்றது அரசியல் செல்வாக்கும் தான். அரசியல் இப்போ கனடாவில் பாதுகாப்பு அமைச்சராக வந்திருக்கிறார், ரெண்டாவது ஒரு அரசியல் செல்வாக்கு. அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான பலம் தமிழ் வாக்குகள் இருக்குதுன்றதால தான் அப்படியான சூழல்கள் எல்லாம் அமைக்கப்படுது. எனவே இதில் முடிந்த அளவு அவதானத்தோடு இருங்க. நான் டிக்டாக் தளத்தில் போட்ட காணொலியை பார்த்துட்டு நிறைய பேர் அதனுடைய அர்த்தம் தெரியாமல் எனக்கு உண்மையிலேயே அகப்பட்டியில் வந்து யாரா நீ அப்படி என்று சொல்லி கெட்ட வார்த்தைகள் எல்லாம் எழுதி போட்டு எனக்கு வடிவா தெரியும். அதுக்கு பிறகு நான் என்ன யார் நீங்களும் கேட்க இல்லை அது தவறான வந்த மெசேஜ். ஏன்னா அந்த காணொலியை பார்த்த உடனே தான் இவர் எனக்கு அனுப்பி இருக்கிறார், லைக் போட்டிருந்தது நான் பார்த்தேன். நான் அதே மாதிரி ஒரு சிலரும் எனக்கு இப்படி அனுப்பி என்ன தம்பி காய்ச்சல் என்னத்துக்கு போடுறது தெரியுமான்னு எனக்கு விளக்கம் சொன்னார்கள். நான் சொன்னேன், அண்ணா இந்த காணொலியை நீங்கள் தெளிவாக பாருங்க, அதில் இருக்கிற ஆழமான அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இங்கே இருந்து எல்லா விடயத்தையுமே தெளிவாக சொல்ல முடியாது டிக்டாக் தளத்தில். என்னடா நிறைய நேரம் எடுத்து டிக்டாக் தளத்தில் கதைச்சு கொண்டிருக்க முடியாது. எனவே இந்த காணொலியில் இதை நான் சொன்னது என்னுடைய டிக்டாக் தளத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கோ, நான் டிக்டாக்ல இப்படி ஒரு காணொலி போட்டிருக்கிறேன்றதுக்கோ இல்லை. அந்த டிக்டாக் தளத்தில் சொன்ன ஒரு 10-15 வினாடி காணொலிக்கு பின்னால இவ்வளவு எண்ணமும் எனக்கு இருந்திருக்கு. அதனால தான் அதில் பதிவு செய்திருந்தேன். எனவே முடிந்த அளவு தமிழ் மக்கள் எல்லோருமே அவதானத்தோடும் எதிர்கால சிந்தனையோடும் செயற்பட்டு கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் எங்களுடைய நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான சக்தி இங்கே இருக்கிற தமிழர்களில் இருக்கு. அதே மாதிரியே வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர்களிடம் இருந்தால் மட்டும்தான் வெளிநாட்டு அழுத்தங்களை கொடுக்க முடியும் என்றதை இந்த இடத்தை பதிவு செய்து இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.